வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய விராலிமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்திலையும் புதுக்கோட்டையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த விராலிமலை முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தல வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயலூர்ல அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகன் விராலிமலைக்கு வர சொன்னதுனால அருணகிரிநாதர் இங்க வந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. வயலூர்ல இருந்து கிளம்புன அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்ன விராலிமலை எங்க இருக்கு அப்படின்ற வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஒரு வேடன் ஒரு வேங்கையை துரத்திக்கிட்டு ஓடி வரான். இப்போ விராலிமலை கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு குறாமரம் இருக்கு. அந்த வேங்கைய வேடன் துரத்திட்டு வர்றத அருணகிரிநாதர் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த குறாமரத்தை நெருங்கின உடனே அந்த வேங்கையும் அந்த வேடனும் காணாம போயிடுறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த அருணகிரிநாதர் முருகர் சொன்ன அந்த விராலிமலை இந்த இடம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. வயலூர்ல அருணகிரிநாதர் நாக்குல ஓம்னு எழுதி திருப்புகழ் பாடுறதுக்கு உதவி செஞ்ச திருமுருகன் தான் இந்த விராலிமலையில அருணகிரிநாதருக்கு அஷ்டமா சித்திகளை வழங்கினதா சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஒரு முருகன் கோவில்லையுமே இல்லாத ஒரு நெய்வேத்தியம் இந்த விராலிமலை முருகன் கோவில்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு நெய்வேத்தியமா சுருட்டு வைக்கிறாங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு ஏன் சுருட்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. அதாவது முன்னாடி இந்த கோவில்ல திருப்பணி நடந்துகிட்டு இருக்கப்ப கருப்பமுத்து அப்படின்றவர் அந்த திருப்பணியில ஈடுபட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் சரியான மழை பெய்ய அந்த மலையில நதி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த ஆத்த கடக்க முடியாம அவர் நிக்கிறாரு. அப்போ அவர் முருகனை வேண்டிக்கிட்டு அப்படியே ஆத்த கடக்கும் போது குளிர் தாங்க முடியாம ஒரு சுருட்டு எடுத்து பத்த வைக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தர் நடுங்கிக்கிட்டே வராரு. அவர் மேல இறக்கப்பட்டு அந்த கருப்பு முத்துன்றது உங்களுக்கும் சுருட்டு வேணுமா அப்படின்னு கேட்டு அவருடைய சுருட்டை எடுத்து அவருக்கு கொடுக்கறாரு. அந்த சுருட்டை வாங்கிக்கிட்டு அவரு கருப்பு முத்த அந்த ஆத்த கடந்து போறதுக்கு உதவி செய்யறாரு. அந்த ஆத்த கருப்பு முத்து கடந்த உடனே திரும்பி பார்த்தா அந்த சுருட்டு வாங்கினவரை ஆளை காணோம். அங்கிருந்து விராலிமலை கோவிலுக்கு போன அந்த கருப்பு முத்து முருகனுடைய சன்னதிக்கு கீழே சுருட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்போ முருகன் தான் தன்னை ஆத்த கடக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்போ நம்மள்ட்ட இருந்து சுருட்டு வாங்கினது முருகன் தான் அப்படின்றத அவர் எல்லார்ட்டையும் சொல்றாரு. அன்னையில இருந்து மாலை வேளையில முருகனுக்கு சுருட்டு நெய்வேத்தியம் பண்றது இந்த கோவில்ல பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு புதுக்கோட்டை மன்னர் இங்க இந்த கோவில்ல முருகனுக்கு சுருட்டு வைக்கிறதுக்கு தடை விதிக்கிறாரு. அடுத்த நாளே முருகர் அந்த மன்னருடைய கனவுல போய் எனக்கு சுருட்டு படைக்கிற அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையை வளர்க்கறதுக்கு தான், புகை பழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இல்ல அப்படின்றத சொல்றாரு. துன்பப்படுற ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வழியில உதவி செய்யணும் அப்படின்னு என்னுடைய பக்தர் விரும்பினாரு. அதுக்காக தான் அவர்கிட்ட இருந்து நானும் அந்த சுருட்டை வாங்கிக்கிட்டேன். இந்த பழக்கம் தொடரட்டும். இறைவனுக்கு என்ன படைக்கிறோன்றது முக்கியம் இல்ல, அதுல இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லி இந்த சுருட்டு வைக்கக்கூடிய பழக்கம் தொடரட்டும் அப்படின்னா முருகன் அந்த மன்னருடைய கனவுலே போய் சொல்றாரு. அதுல இருந்து இந்த விராலிமலை முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய முருகனுக்கு சுருட்டு வைக்கும் பழக்கம் மறுபடியும் தொடர்ந்துச்சு. ஏகப்பட்ட பாடல்கள் பாடப்பட்ட ஒரு திருத்தலமா இந்த விராலிமலை முருகன் கோவில் இருக்கு. அதே மாதிரி இந்த விராலிமலை முருகன் கோவிலுக்கு இன்னும் ஏகப்பட்ட வரலாறுகளும் இருக்கு. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.